வணக்கம். விக்ரமாதித்தன் கதைகள் தொடங்கின உடனே எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த பகுதி எப்போ அப்படின்னு. அதுவும் முக்கியமான இடத்துல நிப்பாட்டிட்டு வந்துட்டோம். அதாவது போஜராஜன் அந்த மண்ணுக்கடியில் இருந்த விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனத்தை எடுத்துட்டாரு. சுத்தப்படுத்தி ஏற போகிறப்ப பதுமைகள் சிரிச்சிருச்சு. இது யார் இருந்த இடம், நீ ஏற வர்றையே அப்படின்னு சொல்லி போஜராஜனை பதுமைகள் கேட்ட உடனே, அப்படி என்றால் விக்ரமாதித்தன் யார் அப்படின்னு அவர் கேட்குறார். இப்போ இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் விக்ரமாதித்தன் கதைகள் கிடச்சுன்னா படித்து பாருங்கள். கேள்வி பதில் இதாக தாங்க இருக்கும். இந்த எப்போவுமே தெரிஞ்சுக்குங்க, ஒரு சொற்பொழிவை காட்டிலும் சொற்பொழிவுக்கு நடுவில் கேள்வி பதில் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பதுமைகள் சொல்ல ஆரம்பிக்கின்றன. அப்படி எப்படின்னு கேட்டால், ஒரு அந்தணன் கல்வி கற்பதற்காக ஒரு நகரத்தில் நோக்கி போயிட்டு இருந்தான். அப்போ போகிறப்ப ஒரு குளத்தங்கரையில் ஒரு பெரிய அரச மரம் இருந்தது. அதுக்கு அடியில் அவன் ஓய்வுக்காக படுத்திருந்தான். அந்த மரத்தில் ஒரு பிரம்மராட்சசன் ஒருத்தன் இருந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணால், அந்த கீழே இருக்க அந்தணனை பார்த்து, நீ எங்கே செல்கிறாய்? கல்வி கற்க போகிறேன். சரி, நான் படித்தவன் தான். படித்ததை மற்றவனுக்கு சொல்லிக் கொடுக்காதனால இன்றைக்கி ராட்சசனாக மாறிட்டேன். பார்த்திங்களா, படித்ததை அடுத்த ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா ராட்சசனாக மாறிடுவோம். எது விக்ரமாதித்தன் கதை சொல்லுது, நான் சொல்லலை. இன்னும் கூட இப்போ கூட நம்ம என்ன செய்கிறோம், யார்ட்டையாவது போய் இப்போ ஏதாவது சந்தேகம் கேட்டோம்னா, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் தம்பி, என்னை ஆளை விடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எப்போவுமே ஆசிரியர் தாங்க, வழக்கறிஞர் தாங்க, மருத்துவர் தாங்க, விட்டுறக்கூடாதுங்க. இப்போ சரி, நீ சொல்லி கொடுத்தா நான் படிக்கிறேன். எப்படி படிக்கிறது? நான் மேலேருந்து ஒவ்வொரு இலையிலையாக நான் எழுதி போடுறேன், நீ இந்த இலையை பூரா எடுத்து வச்சுக்கோ, அதில் நீ படிச்சுக்கலாம். அது மாதிரி 6 மாதம் அவன் படிக்கிறாங்க. அந்த மரத்தினுடைய இலைகள்லேருந்து அதை எடுத்து எழுதி போட படிச்சுக்கிட்டே வர்றாங்க. அதை பூரா எடுத்து என்ன பண்ணுறான், ஒரு இதில் சுற்றி வச்சுக்கிறான். இப்போ அந்த பிரம்மராட்சசனுடைய வடிவம் மாறிட்டு கீழறங்கி அப்பா, நான் பெற்ற கேள்வியை மறைத்து வைத்ததால் இப்படி ஆனேன். இப்போ உனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால் நான் நல்லா வந்துட்டேன். எனக்கு நீ மோட்சம் கொடுத்தவன் நீ தான், நான் போயிட்டு வரேன் சொல்லிவிட்டு அது விடைபெற்றுச்சில்ல. இவன் கொஞ்ச நேரத்தில் அப்படியே விழுந்துட்டாங்க கீழே மயங்கி. ஏன் தெரியுமா? 6 மாதமாக இவன் உண்ணவில்லை, உறங்கவில்லை, நீர் கூட அருந்தலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, இதெல்லாம் ஓவராக தெரியலையா, இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு. மெய்வருத்தம்பாரார் பசிநோக்கார் கண்டுஞ்சார் எவ்வொரு தீமையை மேற்கொள்ளார்னு நீதிநெறி விளக்கம் சொல்லுதுன்னா, படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா உணவை பற்றி யார் சிந்திப்பா? இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், யார்த்தாலும் செத்துட்டான் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வழியாக அந்த ஊருடைய புகழ்பெற்ற ஒரு தாசி பெண், அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்குது. நம்ம இன்றைக்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் இப்படி சொல்லாமான்னு கேட்கக்கூடாது. அவள் அந்த ஊரினுடைய பேரழகி மட்டும் இல்லாமல் பெரும் செல்வம் படைத்தவள். அவள் கோயிலுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்வாள். அவள் பார்த்த உடனே பார்த்துட்டு போகிறா. திரும்பி வர்றப்ப அவள் கொண்டு அந்த அந்தணனை இவங்க வீட்டு திண்ணில் படுக்க வச்சிட்றாங்க. உடனே பார்த்துட்டு, இந்த அந்தணன் அழகாக இருக்கான், ஆனால் இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியரை கூப்பிட்டு கேட்குறா. வைத்தியர் சொல்கிறாரு, இவன் 6 மாதமாக இவன் சாகலை, உணவு இல்லாமல் இருக்கான். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இவனுக்கு ஒரு வைத்தியம் நான் சொல்கிறேன், அது உன்னால் தான் செய்ய முடியும், நீ செய். அதாவது பச்சரிசி சாதத்தை வடித்து அதோட நெய்யை கலந்து நல்ல மசியை அரைச்சி அதை இவனுடைய உடம்பு முழுவதும் தேய்ச்சிங்கன்னா, விடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு மண்டலத்துக்கு பிறகு இவன் உயிர் பெற்று எழுவான். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, குளுக்கோஸ் கொடுக்குறோம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அவன் உடம்பு முழுவதும் தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. பல நாட்கள் சென்ற பிறகு அவனுக்கு உயிர் வந்துடுதுங்க. உயிர் வந்தவுடனே அவன் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? அவன் அந்த பிரம்மராட்சஸ் சொன்ன அந்த இதெல்லாம் அந்த மூட்டையை தேடி எடுத்தவுடனே தன்னை காப்பாற்றின அந்த பெண்ணுக்கு வணக்கம் சொன்னான். வணக்கம் சொல்லிவிட்டு, அம்மா நான் போயிட்டு வரேன்னு அதை வச்சிருச்சா. போயிட்டு வரையா, இங்கே பாரு, நான் தான் உனக்கு உயிர் கொடுத்தேன், இப்போ நீ ஏன் பொறுப்பில் தான் இருக்க, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு அவன் சொன்னால், நான் அந்தணனாச்சே, உன்னை எப்படி திருமணம் பண்ணுறது? உடனே இந்த வழக்கு அரசன்கிட்ட போச்சு. அந்த தாசி பெண்ணும் அந்த அந்தணனும் மற்றவர்களும் அரசன்கிட்ட போகிறாங்க. அரசன் சபையை கலந்து ஆலோசிக்கிறான். அப்போது ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டது. எப்படி? அந்தணன் அந்த பெண்ணை திருமணம் பண்ணலாமா, பண்ணுறதா இருந்தால் என்ன செய்கிறது? அப்போ அரசனுக்கு அந்த சபை சொன்ன ஆலோசனை இருக்கு பாருங்க,
அது ஒரு ஆச்சரியமான ஒன்று. அதில் தான் விக்ரமாதித்தனுடைய பிறப்பும் அமைந்திருக்கிறது. அப்போ அந்த கதையை நம்ம உடனே சொல்லிடலாமா? கொஞ்சம் பொறுங்க, தொடர்ந்து கேட்கலாம். விக்ரமாதித்தன் கதை தொடர்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.